வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கயிறு மற்றும் அதன் துணை பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அமைச்சர் சோபா கரந்தலேஜே வேண்டுகோள். தேங்காய் நார், சிரட்டை ஆகியவற்றில் 30 விழுக்காடை பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டல். ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல, அவற்றால் கிடைக்கும் வருமானம் என்று சீமான் பேச்சு. திராவிட கட்சிகளின் ஆட்சியில் மேய்க்கால் புறம்போக்கு என்ற நிலம் வகைப்பாடை காணாமல் போய்விட்டதாக குற்றச்சாட்டு. திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீன் மரணம் குறித்து முறையாக விசாரிக்க நயினார் நாகேந்திரன் கோரிக்கை. வழக்கை பதியாமல் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜன் சட்டவிரோதமாக விசாரித்து வந்ததை சுட்டிக்காட்டல். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய போது குவித்து வைத்திருந்த 400 கிலோ யுரேனியம் இஸ்ரேலிய உளவுத்துறை கூறியுள்ள தகவலின் அடிப்படையில் மூத்த அதிகாரி பரபரப்பு தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கயிறு மற்றும் அதன் துணை பொருட்கள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் தேவையை மத்திய அமைச்சர் சோபா கரந்தலேஜே வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக தலைநகர் பெங்களூரில் மத்திய கயிறு தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆராய்ச்சி மேம்பாட்டு செயல்பாடுகளை அமைச்சர் சோபா கரந்தலேஜே ஆய்வு செய்தார். இதேபோல் கயிறு வாரியத்தின் மண்டல அலுவலகம், காட்சிக்கூடம் ஆகியவற்றையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் பிறகு பேசிய அமைச்சர் சோபா கரந்தலேஜே இந்தியாவில் விளைவதில் தேங்காய் நார், சிரட்டை ஆகியன 30 விழுக்காடு அளவுக்கே பயன்படுவதாகவும் தெரிவித்தார். இவற்றை முழுவதும் பயன்படுத்தினால் இந்த துறை பெரும் வளர்ச்சியை காணும் என்றும் குறிப்பிட்டார். கயிறு வாரியத்தால் உருவாக்கப்படும் தொழில்நுட்பங்களை உழவர்கள், தொழில் முனைவோர், கூட்டுறவு சங்கங்கள் ஆகியவற்றிற்கும் முறையாக வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஆடு மாடு வளர்ப்பதும் மேய்ப்பதும் அவமானம் அல்ல, வெகுமானம் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்பு தொழிலையும் அதற்கு உதவி செய்யும் வகையில் மேய்ச்சல் நிலங்களையும் காக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மதுரையில் ஆடு மாடுகள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஆடு மாடுகளை கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் உரையாற்றிய சீமான், ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் இல்லை என்றும் அதனால் வெகுமானம் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். திருமால், பெருமாள், கண்ணன் ஆகியோர் ஆடு மாடு மேய்த்ததையும் குறிப்பிட்டார். காடுகளை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு வனத்துறையினர் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு மேய்ச்சல் நிலங்களில் அனுமதிப்பதில்லை என்றும் சீமான் குற்றம் சாட்டினர். மேய்ச்சலுக்காக ஆற்றங்கரையோரங்களில் இருந்த புறம்போக்கு நிலங்கள் எல்லாம் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், மேய்ச்சலுக்காக ஆற்றங்கரையோரங்களில் இருந்த புறம்போக்கு நிலங்கள் எல்லாம் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், மேய்ச்சல் நிலம் என்ற ஒரு வகைப்பாடை இப்போது இல்லாமல் ஆகிவிட்டதாகவும் சீமான் குற்றம் சாட்டினர். திருமலா பால் நிறுவனத்தின் மேலாளர் நவீன் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசிற்கு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், திருமலா பால் நிறுவனத்தின் பணம் கையாடல் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட மேலாளர் நவீன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறுவதை நம்ப முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அவரை சென்னை கொளத்தூர் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜன் சட்டவிரோதமாக விசாரித்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். புகார் கொடுத்து 2 வாரங்கள் கழித்தும் முறையாக வழக்கு பதியாமல் நவீனை காவல்துறை விசாரித்ததையும், குடும்பத்தினரையும் இவ்வழக்கில் சேர்த்து விடுவதாக மிரட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையினரின் அழுத்தம் காரணமாக நவீன் தற்கொலை செய்து கொண்டாரா, காவல்துறையினரின் மூர்க்கத்தனத்திற்கும் அவர் பலியாக விட்டாரா என்பதை திமுக அரசு விளக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் அணுஆற்றல் நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய போதும் அங்கு செறிவூட்டப்பட்ட 400 கிலோ யுரேனியம் இருந்ததாக இஸ்ரேலிய அதிகாரி தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் ஈரானில் உள்ள போர்டோ, நட்டான்ஸ், இஸ்பாகான் ஆகிய 3 அணுவாற்றல் நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் அணுவாற்றல் நிலையங்கள் பெரும் சேதம் ஏற்பட்டதாகவும், அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்கா தெரிவித்தது. அதற்கு மாறாக முன்கூட்டியே அங்கிருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தி விட்டதாகவும், அணு விஞ்ஞானிகளும் வேறு இடத்திற்கு சென்று விட்டதாகவும் ஈரான் கூறியது. இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டிற்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் அந்நாட்டு அதிகாரி ஒருவர் பேட்டியளித்துள்ளார். அதில் அமெரிக்காவின் தாக்குதலின் போது அங்கு 60 விழுக்காடு செறிவூட்டப்பட்ட 400 கிலோ யுரேனியம் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இஸ்பாகானில் உள்ள யுரேனியத்தை அங்கிருந்து அகற்றுவது கடினம் என்றும், அதே நேரத்தில் அதை அந்த இடத்திலேயே பயன்படுத்த அவர்களால் முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் தயாரிக்கப்படும் கொழு பொம்மைகளுக்கும் மத்திய அரசின் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதால் கைவினைஞர்களும் வணிகர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
மதுரை பசுமலையை அடுத்துள்ள மூலக்கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள விளாச்சேரியில் களிமண் பொம்மைகள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் ஆண்டுதோறும் நவராத்திரிக்கு கொழு பொம்மைகள், கிறிஸ்துமஸுக்கு குடில் பொம்மைகள், கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்ணன் பொம்மைகள், விநாயகர் சதுர்த்தி ஓரடி முதல் பல அடிகள் உயரம் வரையுள்ள விநாயகர் சிலைகள் ஆகியவற்றை செய்து வருகின்றனர். விளாச்சேரியில் செய்யப்படும் களிமண் பொம்மைகள் தமிழகத்திற்கு பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாட்டின் பிற மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில் இங்குள்ள கைவினைஞர்களுக்கும் மேற்கொண்ட பெரும் முயற்சியின் காரணமாக விளாச்சேரியில் தயாரிக்கப்படும் களிமண் பொம்மைகளுக்கும் மத்திய அரசின் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இதனால் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள கைவினைஞர்களும் வணிகர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பயன்பாட்டில் இருக்குது. பெரிய பெரிய சிலைகள்லாம் செய்து கோவில்களில் பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் 3 ஊருக்கு சிறப்பான முறையில் பழங்காலத்தில் இருக்க சிலைகளாகவும் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ செய்கிற சிலைகள் தரமானதாக இருக்கிறதுனால களிமண் சிலைகளுக்கான புவிசார் குறியீடு முயற்சித்தோம். மத்திய வேளாண் துறை நுண்ணோர் பிரிவில் இருந்து ஆராய்ச்சி செய்து 3 வருஷமாக முயற்சி எடுத்து அந்த தன்மையை அறிஞ்சு இப்போ புவிசார் குறியீடு எங்களுக்கு கிடச்சிருக்குது. இந்த புவிசார் குறியீடுனால் ஏற்கனவே செய்து வந்த இந்த பொம்மை தொழில் செய்தவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நல்ல சிறப்பான முறையில் வாழ்க்கை தரம் உயரும். அதே போல் இதுவரைக்கும் நம்ம தமிழக அளவில் இருந்த விளாச்சேரி கிராமமானது இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலேயே பேசப்படுகின்ற ஒரு கிராமமாக இருக்கும். அதனால் இப்போது வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தேவையான சிலைகளுக்கான மோல்டுகளையும் அதனுடைய அச்சுகளையும் நாங்களே தயார் பண்ணுறதுனால அந்த மாதிரியான ஆர்டர்கள் எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நம்பிக்கையோட மென்மேலும் வளர்ச்சி அடைகின்ற நம்பிக்கையோடு நம்ம சிறப்பான முறையில் செயல்படுகிறோம். நன்றி. ராமலிங்கம், விளாச்சேரி. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு சங்க தலைவர் சரவணன் தலைமையில் தொழில்நுட்ப ஊழியர் சங்கத்தினர் சங்கு ஊதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட MTS ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்பிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். காலியான பணியிடங்களை நிரப்பவும் கோரிக்கை விடுத்தனர். கோவையில் நடைபெற்ற வேளாண் கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்ப கருவிகளை கண்டு விவசாயிகள் வியப்படைந்தனர். கோவை கொடியாசி அரங்கில் இந்திய அளவிலான வேளாண் கண்காட்சி தொடங்கியுள்ளது. 5 நாள் நடைபெறும் கண்காட்சியில் 7 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் கேரளம், கர்நாடகா, ஆந்திரா, ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா மாநிலங்களில் இருந்தும் ஜப்பான், சீனா ஆகிய வெளிநாடுகளிலிருந்தும் வேளாண்மை தொடர்பான நவீன இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ஜப்பான் தொழில்நுட்பத்தில் உழவும் மண்ணை சமன்படுத்தும் நவீன தொழில்நுட்பத்திலான இயந்திரத்தை ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அறிமுகம் செய்தனர். கண்காட்சியில் உள்ள வேளாண் கருவிகளை கண்டு விவசாயிகள் வியப்படைந்தனர். はい、皆さんこんにちは。私は太陽インディア責任者の西山でございます。本日はですね、ジャイジャイ様がニューロータリーを開発し、発売に至りましたので、このロータリーには我々の、ジャパンクオリティ、それと、メイクインディアというコンセプトで、発売になってます。どうぞよろしくお願いします。Good morning everyone. So today we are in the JS Agro J&J Motor Stall. So Muthuraman sir had invited us for the launching program of the Rhizovator which JS Agro team had developed with the support of the Taiyo India. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பாஜக ஒன்றிய தலைவராக பொறுப்பேற்ற செந்தில்குமார் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகு மாறனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய பாஜக தலைவர் செந்தில்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் பதவியேற்ற பின் அதிமுகவின் முருகு மாறனை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார். அப்போது பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளர் ரஞ்சித், முன்னாள் ஒன்றிய பொருளாளர் அரவிந்த், முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவர் கோதண்டராமன், முன்னாள் ஒன்றிய தலைவர் முட்டம் விஸ்வநாத் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினர்.
புதுச்சேரி நலவாழ்வுத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சத்துணவு அடங்கிய பைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், தேசிய சுகாதார இயக்கத்தின் தலைவர் கோவிந்தராஜன், மருத்துவர்கள், சுகாதார மைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலின் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் சீரமைக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி, நினைவு திருமஞ்சனம், எண் வகை மருந்து சாற்றுதல், 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வி, பேரொளி வழிபாடு, திருமுறை, நாட்டிய விண்ணப்பம் ஆகியவை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலையில் திருப்பள்ளி எழுச்சி, மூலவ மூர்த்திகளுக்கு ஆணை தாட்டல், காப்பணிவித்தல், 4ஆம் கால வேள்வி, திருக்கூடங்கள் புறப்பாடு ஆகியவை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கோபுரம், விமானங்கள், பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. பேரூர் சாந்தாலிங்கம் மருதாசல அடிகளார், சிரவை ஆதீனம் ராமானத்த குமரகுருபர சுவாமிகள் ஆகியோர் பங்கேற்று குடமுழுக்கை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தர்மலிங்கேஸ்வரரை வழிபட்டனர். தமிழகத்திலே இருக்கிற பல மலைகளிலே சிறப்பான மலை, கையிலைக்கு இணையான மலை வெள்ளிங்கிரி மலை. அந்த வெள்ளிங்கிரி மலையை பற்றி கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்திலே சிறப்பாக பாடுகிறார்கள். அந்த மலைகளில் ஒன்றாக இருப்பது தருமலிங்க மலை. திருவண்ணாமலையிலே சோதியாக தோன்றிய பெருமான் திருக்கழுக்குன்றம், திருச்சிராப்பள்ளி, குற்றாலம் முதலாக பல திருத்தலங்களில் எழுந்தருளியிருக்கிற பெருமான் தான் தருமலிங்க பெருமானாக எழுந்தருளியிருக்கிறார் என்று இந்த மலைக்கு 19 இலக்கியம் பாடிய முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் அழகாக பாடுகிறார்கள். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். நம்முடைய பெருமான் கால பைரவர் வழிபடுபடலத்திலே வாழ்க்கையிலே என்ன செல்வம் வேண்டுமென்றாலும், பதவி வேண்டுமென்றாலும், செல்வம் வேண்டுமென்றாலும், மணமக்கள் நல்ல மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றாலும் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கச்சியப்ப முனிவர் காட்டுகிறார். அந்த வகையிலே உலக மக்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அருள் செய்யக்கூடிய இறைவன் தருமலிங்க பெருமான். அவருடைய திருவருளை பெற்று நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம். இன்றைய நாளில் 4 கால வேள்வி வழிபாட்டோடு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா, செந்தமிழ் மந்திரங்கள் ஓரி. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. குன்றத்தூர் நகர திமுக இளைஞரணி அமைப்பாளர் டில்லி பாபு தலைமையில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. நகரமன்ற தலைவர் சத்தியமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேச்சாளர்கள் சென்னை அரங்கநாதன், அருண் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் எடுத்து கூறினர். இதில் குன்றத்தூர் நகர திமுக நிர்வாகிகளும் நகரமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டும் பணியை தொடங்கி வைத்தார். மதுராந்தகம் அருகே நெல்லி ஊராட்சி தொடக்கப்பள்ளி கட்டடம் பழுதடைந்துள்ளதால் புதிய கட்டடம் கட்டித்தர கோரி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேலிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வகுப்பறை கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த கட்டடத்தை சட்டமன்ற உறுப்பினர் மரகத குமரவேல் திறந்து வைத்தார். வடாபாதி, அந்தியூர், பிலாப்பூர் ஆகிய ஊர்களில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலை கடைகள் கட்டும் பணிகளை மரகதம் குமரவேல் தொடங்கி வைத்தார். மேயூரில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியையும் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் குமரன், கீதா, கார்த்திகேயன், குமரவேல், அப்பாதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். லண்டனில் நடைபெறும் 3வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. முதல் போட்டியில் இங்கிலாந்தும் 2வது போட்டியில் இந்தியாவும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் 3வது டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் அரங்கில் நேற்று தொடங்கியது. முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன்கள் எடுத்துள்ளது. அந்த அணியின் ஜோ ரூட் 99 ரன்னுடனும் பென் ஸ்டோக்ஸ் 39 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் நிற்கின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கயிறு மற்றும் அதன் துணை பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அமைச்சர் சோபா கரந்தலேஜே வேண்டுகோள்.
தேங்காய் நார், சிரட்டை ஆகியவற்றில் 30 விழுக்காடை பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டல். ஆடு மாடு மேய்ப்பது அவமானமல்ல, அவற்றால் கிடைக்கும் வருமானம் என்று சீமான் பேச்சு. திராவிட கட்சிகளின் ஆட்சியில் மேய்க்கால் புறம்போக்கு என்ற நிலம் வகைப்பாடை காணாமல் போய்விட்டதாக குற்றச்சாட்டு. திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீன் மரணம் குறித்து முறையாக விசாரிக்க நயினார் நாகேந்திரன் கோரிக்கை. வழக்கை பதியாமல் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜன் சட்டவிரோதமாக விசாரித்து வந்ததை சுட்டிக்காட்டல். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய போது குவித்து வைத்திருந்த 400 கிலோ யுரேனியம் இஸ்ரேலிய உளவுத்துறை கூறியுள்ள தகவலின் அடிப்படையில் மூத்த அதிகாரி பரபரப்பு தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.